வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, மலரும் நெருப்பும் சிறுகதை. வாங்க கதைக்குள்ளே போகலாம். வேலூர் ஆஸ்பத்திரியில் இருந்து அன்றுதான் நித்யாவை டிஸ்சார்ஜ் செய்திருந்தார்கள். சிக்கலான இருதய கோளாறுக்காக 1 மாதத்துக்கு மேல் அங்கே தங்கும்படியாகிவிட்டது. தாங்க முடியாத நெஞ்சு வலியின் நிமித்தம் அவசரமாக வேலூரில் கொண்டு சேர்த்தார்கள். பிழைப்பாளோ மாட்டாளோ என்ற நிலை 3 தினங்களுக்கு நீடித்தது. நிறுவனத்தின் பெயர் ராசியோ அல்லது நித்யாவின் ஆயுள் கெட்டியோ அவள் அந்த கண்டத்தில் இருந்து மீண்டு விட்டாள். தன்னை திரும்பவும் சென்னையில் உள்ள தங்கள் வீட்டுக்கு அழைத்து போக தன் கணவர் பரமகுரு நிச்சயம் வருவார் என்று நித்யா எதிர்பார்த்தாள். டெலிபோனில் ஆஸ்பத்திரியில் இருந்து முதல் நாளே சொல்லி இருந்தார்கள். ஆனால் அவர் வரவில்லை. காருடன் டிரைவரை மட்டும் அனுப்பியிருந்தார். ஒப்புக்கு 1 வாரம் முன்பு வந்து பார்த்து 5 நிமிஷங்கள் நின்று போனதுடன் சரி, ஒரு கடிதம் கூட கிடையாது. அவரை சொல்வதிலும் குற்றம் இல்லை. பிரபல தொழில் அதிபரான அவருக்கு வெளிநாட்டு நிறுவனங்கள் பலவற்றுடன் தொடர்பு இருந்தது. அப்படிப்பட்ட ஸ்தாபனங்களில் ஒன்றின் பிரமுகர்களை மீனம்பாக்கத்தில் வரவேற்று உபசரிக்க வேண்டிய பொறுப்பு அவருக்கு இருந்தது. அப்படி ஒரு கடமை இல்லாவிட்டாலும் அவர் வந்திருப்பாரா என்பது சந்தேகம்தான். தன் பொருள்களை ஆஸ்பத்திரி முன் வாயிலில் கொண்டு வந்து வைத்து காத்திருந்த நித்யா டிரைவர் மட்டும் வந்ததை கண்டு பெருத்த ஏமாற்றமடைந்தாள். இதுவரை எப்படி இருந்தாலும் சரி, இனிமேலாவது குடும்பத்துடன் எப்படியெல்லாம் இணைந்து செயல்பட வேண்டும் என்று 10 நாட்களாக படுக்கையில் படுத்தபடி திட்டமிட்டாள். ஆரம்பத்திலேயே தடுமாறிவிட்டது. பரமகுரு அவளை ஏமாற்றிவிட்டார். அவளுக்கு திருமணமாகி 20 வருஷங்கள் ஆகிவிட்டன. வசதி மிகுந்த குடும்பத்தில் பிறந்திருந்த அவள் அதையும் விட செல்வ சிறப்பு உள்ள வீட்டில் வாழ்க்கைப்பட்டாள். திருமண நாளன்று தன் அருகே கம்பீரமாக நின்ற பரமகுருவை கண்டு நித்யா பெருமிதம் அடைந்தது என்னவோ உண்மைதான். ஆனால் தனிமையில் அதே கணவனின் கரங்கள் அவளை தீண்ட வரும்போதெல்லாம் அவள் மனம் பாதாளத்தில் அமிழ்ந்துவிடும். தன்னையே அர்ப்பணிக்க வேண்டிய தருணத்தில் அக்கறை ஏதும் காட்டாமல் முடங்கிக் கொள்வாள். பரமகுரு ஏமாந்து திரும்புவார். அவர்களுடைய தாம்பத்தியம் முற்றும் வறண்ட பாலைவனமாக ஆகாமல் ஒரு மொட்டு பூத்தது. விரிந்து மலர்ந்து வளர்ந்தது. அவள்தான் ராஷ்மி. 18 வயது முடிந்து 2 மாதங்களாக இருக்கும். கல்லூரியில் பிஎஸ்சி படித்து கொண்டிருந்தாள். பரமகுருவின் கம்பீரமும் நித்யாவின் சௌந்தரியமும் சேர்ந்த மொத்த உருவம். பரமகுருவுக்கு பிஸ்னஸ் தான் மூச்சு. எப்போதும் ஓட்டம்தான். அப்படி ஓடியிருக்காவிட்டால் அவர் தந்தை விட்டு போனதைப் போல் 3 மடங்கு சேர்த்திருக்க முடியுமா? நகரில் பெரிய மனிதர்களில் ஒருவராகத்தான் வளைய வர முடியுமா? தம் குடும்பத்தை பற்றி, முக்கியமாக தம் மனைவியை பற்றி அவருக்கு நினைக்க நேரம் இருப்பது அபூர்வம். அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களிலும் கூட நித்யா நத்தை தன் உடலை ஓட்டுக்குள் சுருட்டி கொள்வதைப் போல, தொட்டாற் சுருங்கி இலையைப் போல முடங்கிக் கொள்வாள். அவருக்கு ஏமாற்றமும் இறக்கையும் தான் மிஞ்சும். நித்யா அவரிடம்தான் இப்படி நடந்து கொண்டாளே தவிர மற்றபடி தன் வீட்டை மிக நேர்த்தியாக வைத்து கொண்டாள். திருமதி நித்யா பரமகுரு பங்கு பெறாத சமூக நல நிகழ்ச்சிகள் நகரத்தில் ஏதும் இல்லை. ஒவ்வொரு மாதர் சங்கத்திலும் அவள் தலைவியாகவோ காரியதரிசியாகவோ அல்லது வேறு ஏதாவது முக்கிய பதவியிலோ இருந்தாள். தன்னை கவனிப்பதற்கு ஒருவரும் இல்லை என பரமகுரு குறைப்பட்டு கொள்ள அவள் சந்தர்ப்பம் அளித்ததில்லை. அவருக்கு பொருந்துமாறு புது புது உடைகள் அவர் கேட்காமலேயே பீரோவில் சேரும். அதேபோல் அவரும் அவளுக்கு வேண்டியவற்றை அவளை கேட்காமலேயே வாங்கி வருவார். உங்கள் செலக்ஷன் அபாரம், இது அருமையாக பொருந்தி இருக்கிறது என்ற இதமான வார்த்தைகளை மட்டும் பரமகுரு நித்யாவிடமிருந்து எதிர்பார்த்தார். ஆனால் அவள் அதை சொல்ல மாட்டாள். நாளடைவில் பரமகுரு தம் வீட்டையும் தாம் நடத்தும் நிறுவனங்களின் ஒன்றாக நித்யா எனும் திறமை மிக்க நிர்வாகியின் கையில் ஒப்படைக்கப்பட்ட ஸ்தாபனமாக நினைக்க ஆரம்பித்தார். தன்னுடைய குறைகளை தெரிந்து கொள்ள நித்யாவுக்கு வேலூர் ஆஸ்பத்திரி வாசம் உதவியது. கணவரின் லௌகீக தேவைகளை திருப்திப்படுத்த முடிந்த அவள் அவர் மனதின் அடித்தளத்தில் விழைந்த நெருக்கத்தை தர மறந்த தன் தவறை உணர்ந்தாள். தன்னுடைய வாழ்நாள் முடிய போகிறது என்று அஞ்சிய அந்த சில நாட்களில் எத்தகைய பொன்னான சந்தர்ப்பத்தை வீணடித்து விட்டோம் என்பது புரிந்தது. கடந்த கால நடத்தைக்கு பிராயச்சித்தமாக இனியாவது புது நித்யாவாக நடந்து கொள்ள வேண்டும் என்ற முடிவுக்கு வந்து தன் கணவன் வந்து அழைத்து போவான் என்று நம்பினாள். நம்பி ஏமாந்தாள்.
பரமகுருவும் மனிதர்தாமே. வெளியூர்களிலும் ஏன் சென்னையிலும் கூட அவருக்கு விரும்பத்தகாத சில உறவுகள் உண்டு என்பது அவளுக்கு தெரியும். தன் தவற்றை உணர்ந்து திருந்தாமல் இன்னும் விலகி இருந்து விட்டாள். ஆஸ்பத்திரிக்கு போவதற்கு முன்பே சில மாதங்களாக நித்யாவின் மனதில் ஏதோ நெருடியது. பரமகுருவை எத்தனையோ பொருள் பொதிந்த விழிகளால் பார்ப்பாள். அவர் கவனிக்கவே மாட்டார். தானே உணவு பரிமாற வந்தாலும் சமையற்காரன் எங்க என்று கேட்பாரே தவிர நித்யாவின் முகத்தில் தெரிந்த ஒரு புது ஒளியை கவனிக்க மாட்டார். அவள் நெருங்க முற்பட்ட போது வெகு தூரத்துக்கு அவர் மனத்தளவில் விலகிவிட்டார். அவருக்காக அவள் விழித்து காத்திருந்த நாட்களில் 12:30 மணிக்கு வீடு திரும்பி உடனே படுத்து மறு வினாடி அயர்வில் உறங்கிப் போவார். அவர் முன் நேரத்தில் வீடு திரும்பக்கூடிய நாட்களில் நித்யாவுக்கு தட்ட முடியாத வெளி அலுவல்கள் வந்து சேரும். நித்யாவுக்கே தனக்கு இத்தனை காலம் கழித்து 18 வயது முடிந்த பெண் இருக்கையில் ஏற்படும் மன விகாரங்களை எண்ணி வெட்கம் கூட ஏற்படும். அவள் பெண்மை விடித்து கொள்ள இத்தனை ஆண்டுகள் தேவைப்பட்டனவே. நித்யா வீடு திரும்பிய போது வேலைக்காரர்களை தவிர வேறு யாரும் இல்லை. ராஷ்மியும் கூட வெளியே போனவள் இருட்டியும் கூட வீடு திரும்பவில்லை. நல்ல வரவேற்பு. நித்யா காத்திருந்து சலித்து போனாள். தன்னை ஒரு பொருட்டாக தன் கணவன் மட்டுமல்ல, ஒரே மகள் கூட மதிக்கவில்லை என்ற ஏக்கம் ஆற்றாமையாக மாறியது. இரவு 9 மணிக்கே தன் உணவை முடித்து கொண்டவள் வாயிற்படியை எதிர்நோக்கியபடி கையில் ஒரு பத்திரிகையுடன் சோஃபாவில் சாய்ந்தாள். 10:30 மணிக்கு ஒரு கார் வந்து நின்றது. டிரைவர் ஆசனத்தில் இருந்து இறங்கிய வாலிபன் மறுபக்கம் ஓடி கதவை திறந்து விட்டவுடன் அதில் இருந்து ஒயிலாக ராஷ்மி இறங்கினாள். வாயிற்படியில் குதித்து கொண்டு ஏறிய ராஷ்மி திரும்பி பார்த்தாள். பை பை பாஸ்கர் என உற்சாகமாக கைகளை ஆட்டி விடை கொடுத்தாள். உதட்டில் ஒரு ஹிந்தி திரைப்பட டியூன் நெளிய உள்ளே வந்த ராஷ்மி மாடிப்படியை நோக்கி விரைந்தாள். ஏதோ உணர்வு வந்தவளாக சட்டென்று திரும்பியவள் நடு ஹாலில் மௌனமாக தன்னையே பார்த்தபடி அமர்ந்திருந்த நித்யாவை கண்டாள். சட்டென்று நின்றவள் திரும்பி நிதானமாக இறங்கி தன் காலணிகள் சப்திக்க தாயின் அருகே வந்தாள். நீ எப்பொழுது வந்தாயம்மா? இப்பொழுது நெஞ்சில் வலி ஒன்றும் இல்லையே என கேட்டபடி அன்னையின் கைகளை தன் கைகளில் ஏந்தி கொண்டாள். நித்யா தன்னை விடுவித்து கொண்டாள். 5 மணிக்கு வந்தேன். அப்போது வலி இல்லை. இப்பொழுது இங்கு நடப்பதை பார்க்கும்போதுதான் நெஞ்சு வலி ஏற்படும் போல் இருக்கிறது. ஆமாம், இத்தனை நேரம் நீ எங்கே போயிருந்தாய்? சினிமாவுக்கு என்று அலட்சியமாக பதில் சொன்னாள் ராஷ்மி. நான் வரப்போவது தெரியும் இல்லையா? அப்படி என்ன சினிமா? நீ என்னை இருக்க சொல்லியிருந்தால் இருந்திருப்பேன். வேலூருக்கே வர சொல்லி இருந்தாலும் வந்திருப்பேன். நீ அம்மா மாதிரி நடந்து கொண்டால் நானும் பெண் மாதிரி இருப்பேன். இது ஒரு ஹாஸ்டல். நீ வார்டன், நானும் அப்பாவும் விருந்தாளிகள் என பொறிந்து தள்ளினாள் மகள். அதிகம் பேச வேண்டாம். கூட வந்த அந்த பையன் யார்? என் பாய் ஃப்ரெண்ட். பாய் ஃப்ரெண்டா? அர்த்தராத்திரி வரையில் ஒரு கன்னி பெண்ணுடன் கொட்டமடிக்கும் அவன் யார்? அவன் இவன் என்றெல்லாம் பேசாதே. பெரிய இடத்தை சேர்ந்தவராக்கும். இரவு 10:30 மணி வரையில் திருமணமாகாத ஒரு பெண்ணுடன் சுற்றுபவன் எத்தனை பெரிய இடத்தை சேர்ந்தவன் ஆனாலும் பொறுப்பில்லாத கயவன்தான். யாரிடம் கேட்டுக்கொண்டு போனாய் என்று கத்தினாள் நித்யா. சொல்வதற்கு யார் இருந்தார்கள் இங்கே? அப்பாவுக்கு ஆபீஸ், உனக்கு ஆஸ்பத்திரி. ஆனால் இம்முறை நான் அப்பாவிடம் போனில் சொல்லிவிட்டுத்தான் போனேன் என்று பதிலுக்கு இறைந்தாள். அவர் காதில் வாங்கி கொண்டிருக்கவே மாட்டார். எங்கேயோ எண்ணெய் மழை பெய்கிறது என்கிறது போல் பேசாமல் இருந்திருப்பார். என்னம்மா நீ பழையபடியே கடுகடுவென்று இருக்கிறாய்? ஆஸ்பத்திரியில் இருந்து வரும்போது எங்கள் பிரிவு உன்னை மாற்றி இருக்கும் என்று எதிர்பார்த்தேன். பாஸ்கர் ஒன்றும் சாதாரணப்பட்டவர் அல்ல. நம் ஊருக்கு மாற்றி வந்திருக்கும் போலீஸ் கமிஷனர் தேவநாதனுடைய பிள்ளையாக்கும். யார்? போலீஸ் கமிஷனர் தேவநாதனுடைய மகனா என அதிர்ந்து போய் கேட்டாள் நித்யா. பதில் சொல்ல அங்கே ராஷ்மி இல்லை. நித்யாவின் தலை சுற்றியது. தேவநாதன் அவனாகத்தான் இருக்கும். போலீஸில் பெரிய ஆபீசராக இருப்பதாகத்தான் சொல்லிக் கொண்டார்கள். நித்யாவின் மனதில் பயங்கரமான நினைவுகள் அலை மோதின. எதை மறக்க இத்தனை வருடங்கள் ஆயினவோ அது வேறு ஒரு கோணத்தில் பயங்கரமாக விஸ்வரூபம் எடுத்து நின்றது. அப்போது நித்யாவுக்கும் 18 வயதுதான். ராஷ்மியை போல் பிடிவாதம் உண்டு. தன் தாய் ஒரு 10ஆம் பசலி என்ற எண்ணம் இருந்தது. பக்கத்து பங்களாவில் ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரி ஒருவர் உண்டு. அவர் அப்பாவின் நெருங்கிய நண்பர். அவர் பிள்ளைதான் இந்த தேவநாதன். கல்லூரியில் படித்து கொண்டிருந்தான்.
தேவநாதனை பார்க்கும் பொழுதெல்லாம் நித்யாவின் உள்ளத்தில் இனம் புரியாத ஒரு கிளர்ச்சி எழும். அவன் பார்வையில் தெரிந்த ஒரு கவர்ச்சி அவளை காந்தம் போல அவன் பால் இழுத்தது. ஏதாவது சாக்கு சொல்லிக்கொண்டு அடுத்த பங்களாவுக்கு போய் தேவநாதனுடன் மணிக்கணக்கில் பேசிக் கொண்டிருப்பாள். நித்யாவின் தாய் அவள் இப்படி பழகுவதை வன்மையாக கண்டித்தாள். ஆனால் அவள் தந்தை அதை ஒரு பொருட்டாக மதிக்கவில்லை. தேவநாதன் மிகவும் நல்ல பிள்ளை, நம் வீட்டுக்கு மருமகனாக அவன் வர நாமே கொடுத்து வைத்திருக்க வேண்டும் என்றார். நானா வேண்டாம் என்கிறேன். இவள் கழுத்தில் முதலில் 3 முடிச்சு போடட்டும். சாப்பாட்டை கூட அடுத்த வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன். 24 மணி நேரமும் பேசிக்கொண்டிருக்கட்டும் என்று அவள் சொல்லியும் அவர் காதில் போட்டுக்கொள்ளவில்லை. நித்யாவையும் கண்டிக்கவில்லை. அன்று மறக்க முடியாத தினம். நித்யாவின் தந்தையும் தாயும் பக்கத்து ஊருக்கு திருமணம் ஒன்றில் கலந்து கொள்ள சென்றிருந்தார்கள். தேவநாதனின் தந்தையும் உடன் போயிருந்தார். நித்யா தனியாக இருந்தாள். பொழுது போகவில்லை. ஏதோ தீர்மானத்துக்கு வந்தவளாய் தேவநாதன் வீட்டுக்கு போனாள். தேவநாதன் வீட்டு கதவை திறந்து அவளை வரவேற்றான். இடுப்பில் ஒரு லுங்கியும் மேலே ஒரு டர்க்கி டவலுமாக அவன் நின்றான். அவன் உடல் கட்டில் மயங்கினாள் நித்யா. தன் அறைக்கு அவளை அழைத்து சென்ற தேவநாதன் அவளை ஒரு நாற்காலியில் உட்கார சொல்லி தானும் எதிரில் உட்கார்ந்தான். இருவரும் ஏதேதோ பேசிக்கொண்டே இருந்தார்கள். நேரம் போனது தெரியாமல். சட்டென்று பேச்சு நின்றது. அசாதாரணமான ஒரு மௌனம் நிலவியது. அவளை அவனும் அவனை அவளும் தங்கள் தங்கள் விழிகளால் விழுங்கலாயினர். எந்த சைத்தான், எந்த பூதம் தேவநாதனை ஆட்கொண்டதோ அவன் திடீரென்று எழுந்தான். திடீரென்று பாய்ந்து நித்யாவை தன் மார்புடன் இழுத்து அணைத்து கொண்டான். அவன் தோள் துண்டு தரையில் விழுந்தது. நித்யா இதை எதிர்பார்க்கவில்லை. அவள் பயந்து போனாள். என்னை விடுங்கள், என்னை விட்டு விடுங்கள் என திமிரினாள். பற்களால் கடித்தாள், நகத்தால் பிராண்டினாள். தேவநாதன் விடுவதாக இல்லை. பிடியை மேலும் மேலும் இறுக்கினான். பக்கத்து அறையின் கதவுகளை காலால் உதைத்து திறந்தவன் அங்கிருந்த படுக்கையின் மேல் நித்யாவுடன் சாய்ந்தான். நித்யாவுக்கு குரல் எழும்பவில்லை. தேவநாதனின் முரட்டுக்கரம் வாயை இழுத்து மூடியிருந்தது. தன் பசையை தீர்த்து கொண்ட புலி கட்டிலை விட்டு நகர்ந்தது. நித்யா அங்கே அலங்கோலமாக்கப்பட்டு கிடந்தாள். எது நடக்கக்கூடாது என்று அவள் தாய் பயந்தாளோ அது சில நிமிஷங்களில் அழிக்க முடியாத கரையாக படிந்துவிட்டது. தேவநாதனின் ஆவேசம் அடங்கியது. தன் செய்கையின் விபரீதம் அவனுக்கு புரிந்தது. தன் தலையில் மடீர் மடீர் என்று போட்டுக்கொண்டான். சிறு குழந்தையைப் போல தேம்பி தேம்பி அழுதான். நான் தப்பு செய்து விட்டேன் நித்யா. மிருகமாக நடந்து கொண்டு விட்டேன். வெறியனாக நடந்து கொண்டு விட்டேன். ஆனால் இது சத்தியம் நித்யா, நீதான் என்று கூறியபடி அவளை தொட்டு தைரியம் சொல்ல விரைந்தான். என்னை தொடாதே என்று தன் மூச்சை பிடித்து கொண்டு நித்யா கூவினாள். தள்ளாடியபடி தன் வீட்டுக்கு மெதுவாக போய் சேர்ந்தாள். நல்ல வேளை யாரும் கவனிக்கவில்லை. குளியல் அறையில் நுழைந்து 1/2 மணி நேரம் நீராடினாள். தேவநாதனின் கரங்கள் பட்ட இடங்களை சீவி எறிந்துவிட துடித்தது அவள் மனம். அழுது அழுது கண்கள் சிவக்க படுத்திருந்த தன் மகளை பார்த்த தாய் தவித்து போனாள். என்ன நடந்தது என்று கேட்டு பதறினாள். நடந்து முடிந்த அவலத்தை சொல்லமா எடுத்த நித்யா மிகுந்த சிரமத்துடன் தன்னை அடக்கி கொண்டாள். தலை வலிக்கிறதம்மா என்று புழுகினாள். உண்மையை சொன்னால் அடுத்த முகூர்த்தத்தில் அந்த முரடனுக்கு அவளை திருமணம் செய்து வைப்பார்கள். வாழ்நாள் முழுவதும் அந்த மிருகத்துடன் அல்லவா கழிக்க வேண்டும். தேவநாதன் முகத்தை மட்டுமல்ல, ஆண் வர்க்கத்தையே அவள் வெறுத்தாள். இது மறைக்கக்கூடிய விஷயம் அல்ல என்று அவளுக்கு தெரியும். அப்படி ஏதும் விபரீதம் நேர்ந்தால் ஒரு முழக்கயிற்றில் தொங்க அவள் முடிவு செய்தாள். தேவநாதனின் கரங்களால் தாலி கட்டி கொள்வதை விட அது எவ்வளவோ மேல். அவள் பயந்த பயங்கரம் நடக்கவில்லை. நடந்தவற்றை கெட்ட கனவாக்கி மறக்க தைரியம் வந்தது. ஆனால் தேவநாதன் சும்மா இருந்து விடவில்லை. தன் தந்தையிடம் தான் நித்யாவை மணக்க உத்தேசித்திருப்பதை தெரிவித்தான். அவர் நித்யாவின் தந்தையை அணுகினார். நித்யா கல்யாண பேச்சை அறவே வெறுத்தாள். அவள் பெற்றோர் வற்புறுத்தவே தான் தேவநாதனை தவிர வேறு யாருடனும் வாழ்க்கையை பகிர்ந்து கொள்ள தயார் என்றாள். இந்த பெண்களின் மன ஆழத்தை யாரால் புரிந்து கொள்ள முடியும் என்று அழைத்து கொண்டார் அவள் தந்தை. தேவநாதன் பல முறை நித்யாவை தனியாக சந்திக்க முயன்றான். நித்யா இடம் தரவில்லை. ஏதோ சாக்கு சொல்லி வேறு ஊரில் இருந்த தன் அத்தையை நாடி போய்விட்டாள். அங்கேதான் பரமகுருவின் வீட்டார் அவளை பெண் பார்த்து நிச்சயம் செய்தனர். சோபன அறையிலும் அதற்கு பிறகும் பரமகுரு அவளை நெருங்கி வந்த போதெல்லாம்
அந்த பழைய சம்பவம் அவள் கவனத்துக்கு வந்தது. பரமகுருவின் செய்கை அருவருப்பை ஊட்டியது. முகத்தை சுளித்தாள், உடல் கூசினாள், உள்ளத்தை சுருக்கிக் கொண்டாள். இந்த பொன் முழுமையாக ஆற நித்யாவுக்கு 18 ஆண்டுகள் தேவைப்பட்டன. தன் கணவன், தன் வீடு, தன் மகள், தன் வாழ்க்கை என அவள் உணர்ந்து தன்னை அவற்றில் ஐக்கியப்படுத்திக் கொள்ள அவள் விழைந்த போது பரமகுரு குடும்ப பற்று விட்டு போய் வெகு தூரத்துக்கு விலகிவிட்டார். தான் செய்த தவறுக்கு தண்டனையாக அவள் இதை கருதி தன்னை சமாதானப்படுத்திக் கொள்ள எத்தனைக்கும் இந்த வேளையில் அந்த பாவி தேவநாதன் பிள்ளை அல்லவா பெரும் பூதம் போல் அவள் மகள் வாழ்க்கையில் விளையாட வந்து நிற்கிறான். தன் நெற்றியில் யாரோ கை வைத்து பார்ப்பதை உணர்ந்த நித்யா திடுக்கிட்டு கண் விழித்தாள். பரமகுருவே நின்று கொண்டிருந்தார். சுவர் கடிகாரம் 12 அடித்து ஓய்ந்தது. என்னை மன்னித்து விடு நித்யா, என்னால் நேரில் வர முடியவில்லை. எல்லாம் நல்லபடியாக நடந்திருக்கும் என்று நினைக்கிறேன். ஏன் படுக்கையறைக்கு போகாமல் இங்கே சோஃபாவில் சாய்ந்து விட்டாய்? வா வா, ரொம்ப நேரமாகிறது என்று அழைத்தார். நித்யா எழுந்தாள். தன்னை அவர் ஆதரவுடன் அணைத்தபடி மாடிக்கு அழைத்து செல்வார், படுக்க வைப்பார். அந்த அன்பான கரங்களின் வெதுவெதுப்பில், அரவணைப்பில் தன் ஏக்கங்களை எல்லாம் மறக்கலாம் என்று ஏங்கினாள் அவள். ஆனால் அவர் பாடம் ஒப்பிப்பது போல் பேசிவிட்டு எப்பொழுதோ மாடி ஏறி போய்விட்டிருந்தார். மறுநாள் காலை தந்தையும் மகளுமாக காலை உணவுக்காக மேஜை அருகே வந்து அமர்ந்தார்கள். நித்யாவே என்றும் இல்லாத புது விதமாக பரிமாற முன் வந்தாள். நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ நித்யா, வேலைக்காரர்கள் பார்த்து கொள்வார்கள் என்று தடுத்தார் பரமகுரு. வேண்டாம் வேண்டாம், அதுதான் 1 மாதம் அங்கும் எங்கும் நகராமல் படுக்கையில் இருந்தாயிற்றே. அதோடு நான் முக்கியமாக ஒரு விஷயம் சொல்ல வேண்டியிருக்கிறது என்றாள் நித்யா. ராஷ்மி வியப்புடன் அன்னையை பார்த்தாள். அம்மா அப்பாவுடன் முக்கியமான விஷயம் ஏதும் பேசி அவள் அறிந்ததில்லை. என்ன அது, சீக்கிரம் சொல் என்று அவசரப்படுத்தினார் பரமகுரு. அவசரம் வேண்டாம், எந்த முக்கிய வேலையையும் ஒத்தி வைத்துவிட்டு எனக்காக 10 நிமிஷங்கள் ஒதுக்க கூடாதா என்று கேட்டாள். பரமகுரு திரும்பி பார்த்தார். இவளுக்கு என்ன நேர்ந்தது? நேற்று இரவு 10:30 மணிக்கு மேல் உங்கள் பெண் ஒரு தடி பயலுடன் காரில் வந்து இறங்கி இருக்கிறாள். நன்றாக இருக்கிறதா? நீங்களே கேளுங்கள் என்று வெகுண்டாள் நித்யா. யாரம்மா அந்த தடிப்பயல்? எனக்கு தெரிந்த வரையில் என் நண்பர்கள் எல்லாம் ஒல்லிதானே என்று கேலி செய்தார் பரமகுரு. விளையாடுகிற சமாச்சாரம் இல்லை. நீங்கள் ராஷ்மியை ஸ்கர்ட் போட்டுக்கொண்டு கான்வென்ட் போகிற சின்ன பெண்ணாகவே நினைக்கிறீர்கள். வயது வந்த பெண் அவள், ஞாபகம் இருக்கட்டும் என்று வெடித்தாள் நித்யா. ராஷ்மி தலையை குனிந்து கொண்டாள். நம்ம பாஸ்கரைத்தான் அம்மா தடிப்பயல் என்கிறாள் என்றாள் மெதுவாக. ஓ பாஸ்கரா, நானே உன்னிடம் சொல்ல வேண்டும் என்று இருந்தேன் நித்யா. அந்த பையன் நல்லவன். அவன் அப்பாவை கூட நான் பார்த்தேன். நல்லவர், எனக்கு ரொம்ப பிடித்து விட்டது. நம்ம ராஷ்மிக்கு கூட அந்த பையனை. வேண்டாம் வேண்டாம், வேண்டவே வேண்டாம், அந்த பேச்சை எடுக்காதீர்கள் என்று தன் காதுகளை பொத்திக் கொண்டாள் நித்யா. நித்யாவின் குரல் கிரீச்சிட்டது. அவள் உடல் ஆடியது, முகம் வெளுத்தது, நெற்றி எங்கும் வியர்வை துளிர்த்தது. பதற்றத்துடன் ராஷ்மியின் தோளின் மேல் கையை ஊன்றிக் கொண்டாள். என்ன வந்துவிட்டது உனக்கு? ஏன் அப்படி கத்தினாய் என்று தம் இடத்தில் எழுந்து நின்ற பரமகுரு கேட்டார். ஒன்றுமில்லை ஒன்றுமில்லை, நமக்கு அந்த வரன் வேண்டாம் என்றாள் நித்யா. ராஷ்மி தன் தாயின் கைகளை தோளில் இருந்து விலக்கினாள். ஏன் வேண்டாம் என்று கேட்டாள். அவள் குரல் உயர்ந்திருந்தது. எனக்கு பிடிக்கவில்லை என்றாள் நித்யா சுருக்கமாக. எனக்கு அது அக்கறை இல்லை, எனக்கு சம்மதம், நான் பாஸ்கரை காதலிக்கிறேன் என்று ராஷ்மி தீர்மானமாக சொன்னாள். ராஷ்மி என உரத்த குரலில் அதட்டினாள் நித்யா. சும்மா கத்தாதம்மா, நீதான சொன்ன நான் சின்ன பெண் அல்ல என்று. காலம் மாறிவிட்டது. பாஸ்கரை நீ நேராக இதுவரை பார்த்ததும் இல்லை, பேசியதும் இல்லை. பிடிக்கவில்லை என்று சொன்னால் எப்படி? ஏன் பிடிக்கவில்லை என்பதற்கு சரியான ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரு காரணம் சொல் பார்ப்போம் என சவால் விடுவது போல் அழைத்தாள். என்னை கேள்வி கேட்கும் அளவுக்கு நீ இன்னும் பெரியவளாக விடவில்லை ராஷ்மி. இதோ பாருங்கள், எனக்கு அவர்கள் குடும்பத்தை பற்றி நன்றாக தெரியும். குடும்பம் என்றால் பாஸ்கரின் அம்மா அப்பாவா, இல்லை தாத்தா பாட்டியா என்று குத்தலாக கேட்டாள் ராஷ்மி. வாய் மூடு ராஷ்மி என்றார் பரமகுரு. நித்யா தன்னை பரிதாபமாக பார்ப்பதை கவனித்தவுடன், சொல் நித்யா, நிதானமா சொல், உனக்கு ஏன் இந்த சம்பந்தம் பிடிக்கவில்லை என்று கேட்டார். அந்த பையனின் அப்பா. யார், மிஸ்டர் தேவநாதனா? ஆமாம். அவருக்கு என்ன, பார்த்து பழக தங்கமானவராகத்தான் தெரிகிறது. நித்யா தயங்கினாள்.
சின்ன வயதில் அவர் நடத்தை அவ்வளவு சரியில்லை. அப்படியா? உனக்கு எப்படி தெரியும்? நித்யா தடுமாறினாள். என்ன சொல்வது, எப்படி சொல்வது? மெதுவாக தலையை நிமிர்த்தினாள். அவர்கள் எங்கள் பக்கத்து வீட்டில்தான் குடியிருந்தார்கள். கேள்விப்பட்டதுதான் என்றாள் நிதானமாக. கேள்விப்பட்டதுதான் இல்லையா? உனக்கே தெரியாது. அது உண்மையாகவும் இருக்கலாம், பொய்யாகவும் இருக்கலாம். உண்மை என்றே வைத்து கொண்டாலும் அப்பாவின் தவறான நடத்தைக்கு பாஸ்கர் எப்படி பொறுப்பு என்று கேட்டாள் ரஷ்மி. அவள் அதிகம் பேசுவதாக பரமகுருவுக்கே பட்டது. நீ சும்மா இரு ரஷ்மி. அம்மா சொல்வதிலும் நியாயம் இருக்கிறது. யோசிக்க வேண்டிய விஷயம்தான். அப்பா, நீங்கள் கூட அம்மாவின் பக்கம் சாய்ந்து என்று ஆற்றாமையுடன் பொறும ஆரம்பித்தாள் ரஷ்மி. பொறுமையாக இரம்மா. கல்யாணம் என்பது மிகவும் யோசித்து செய்ய வேண்டிய விஷயம். நானும் தீர விசாரிக்கிறேன். எத்தனையோ எச்சரிக்கையுடன் நிச்சயித்த திருமணங்கள் கூட வெளியே தெரியக்கூடாத அளவுக்கு பெருத்த ஏமாற்றமாக அமைந்திருக்கின்றன என கூறிய பரமகுரு கை கழுவ எழுந்தார். பரமகுரு எதை குறிப்பிட்டார் என்று நித்யாவுக்கு புரியாமல் இல்லை. அன்று இரவு ராஷ்மி வீடு திரும்பவில்லை. தனக்கு தெரிந்த ராஷ்மியின் தோழிகள் வீடுகளில் எல்லாம் நித்யா டெலிபோன் மூலம் விசாரித்தாள். பலன் இல்லை. கௌரவம் அவள் அடைந்த கலவரத்தை வெளிக்காட்ட அனுமதிக்கவில்லை. 12 மணிக்கு வழக்கம் போல் வீடு திரும்பிய பரமகுருவிடம் நிலைமையை விளக்கினாள் நித்யா. அவர் தேவநாதனுக்கு போன் செய்தார். தேவநாதன் ஊரில் இல்லை. மறுநாள் காலையில் நான் வருகிறாராம். பாஸ்கரும் அன்று வீடு திரும்பவில்லை. பரமகுரு நித்யாவிடம் முழு விவரத்தையும் கூறி அச்சுறுத்தவில்லை. கவலைப்படாம தூங்கு, காலையில பார்த்து கொள்ளலாம் என ஆறுதல் சொன்னார் பரமகுரு. ஆனால் நித்யாவின் விழிகள் மூட மறுத்தன. காலையில் 7:30 மணிக்கு போன் அலறியது. நித்யாதான் கையில் எடுத்தாள். நான் தாமா ராஷ்மி பேசுறேன். நித்யாவுக்கு ஆத்திரம் எல்லை கடந்தது. ஏண்டி, என்ன துணிச்சல் உனக்கு? நான் இரவு பூராவும் வயிற்றில் நெருப்பை கட்டி கொண்டு தவிக்கிறேன். எங்கடி தொலைஞ்சு போன? என்ன தைரியம் இருந்தா போன்ல கூப்பிடுவ என இறைந்தாள். சும்மா வளவளன்னு கத்தாத. உனக்கு நெஞ்சு வலி வந்துடும். நான் செய்தது தப்போ சரியோ, போன்ல கண்டிக்கிறது நாகரிகம் இல்ல. பக்கத்துல இருக்கிறவங்க சிரிக்கிறாங்க. நாகரிகத்தை பற்றி நீயா எனக்கு சொல்லித்தர? எங்கிருந்து நீ பேசுற? பெத்த கடனுக்கு காரை எடுத்துக்கொண்டு நான் வருகிறேன். அம்மா, நான் சொல்வதை கொஞ்சம் கேளேன். நேத்து முழுவதும் நானும் யோசிச்சு பார்த்தேன். என்னால பாஸ்கரை விட்டு இருக்க முடியாது. நீ சம்மதிப்பா என்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல. உன்னை தெரியாதா எனக்கு? டாடியும் கூட உனக்கு ஒத்து போகிற மாதிரி பேச ஆரம்பித்து விட்டார். ஏ, என்னவெல்லாம் பேசுகிறாய்? சரி சரி, நீ வீட்டுக்கு முதல்ல வாடி. எல்லாம் உன் இஷ்டப்படியே நடக்கும். ஐயோ அம்மா, குதிரைக்கு புல் கட்டு காண்பிக்கிறது போல் பேசுகிறாயே. நம்ம வீட்டுக்கு நான் வராமல் எங்க போவேன்? நாளை காலை கட்டாயம் வருவேன். தனியாக அல்ல, உன் மாப்பிள்ளையுடன். அடியே, அசட்டுத்தனமா எதையும் செய்து வைக்காதடி. நித்யா பதறினாள். உன் பெண் அவசர குடுக்கை அல்ல. இன்றைக்கு காலை 10:30 மணிக்கு கோவிலில் சாஸ்திரோக்தமாக கல்யாணம். எங்கள் சிநேகிதர்கள் 10 பேர் வருகிறார்கள். இன்று இரவு ஒரு ஹோட்டலில் எங்கள் குடித்தனம் தொடங்குகிறது. நாளைக்கு நேராக உன் காலடியில் வந்து விழுந்து உன்னை கேட்பாரே கிடையாதா? கொஞ்சம் நான் சொல்வது கேள். அம்மா என்று மதிக்க வேண்டாம். என் வயசுக்கு மதிப்பு கொட்டடி. உன் அப்பா பக்கத்தில் இருக்கிறார், பேசடி. வேண்டாம் அம்மா, நீயே அவரிடம் சொல்லிவிடு. எங்க எடி கல்யாணம்? பெற்ற கடனுக்கு நானும் அவருமாக வந்து 2 அட்சதையாவது போடுகிறோம். சாரி மாதா, இப்போது சொல்வதற்கில்லை. நாளை காலை நேரில் வருகிறோம். 2 அட்சதை என்ன, ஒரு படியே போட்டு ஆசீர்வாதம் செய். ஆசீர்வாதமா? உனக்கா? நானா? மாட்டேன்டி, மாட்டேன். இனிமே என் மூஞ்சியிலே முழிக்க முடியாதடி. எக்கேட கெட்டு போ. உன் பெண் கல்யாணம் இன்னைக்கு இப்படி சபிக்கலாமா? டேக் இட் ஈஸி மம்மி என அவள் போனை வைத்து விட்டாள். பரமகுரு பக்கத்தில் நான் இருந்தார். அவருக்கு விஷயம் புரிந்தது. என்ன சொல்கிறாள் கேட்டீர்களா? இன்றைக்கு காலை 10 மணிக்கு அவளுக்கு கல்யாணமா? நித்யா தேம்பினாள். பரமகுரு அவள் முதுகில் தட்டி கொடுத்தார். அலை தலைக்கு மேல் போய்விட்டது. இப்போது நிமிர்ந்து நிற்பதில் பலன் இல்லை. வளையத்தான் வேண்டும். காரை எடுங்கள். எல்லா கோவில்களும் சுற்றுவோம். எப்படி இந்த கல்யாணம் நடக்கிறது என்று பார்த்து விடலாம். வீண் பிரயாசை. உன் பெண் நம்மை விட புத்திசாலி. நாம் தேடக்கூடிய இடங்களில் அவள் இருக்க மாட்டாள் என்றார். நித்யாவின் திருப்திக்காக பரமகுரு எதற்கும் பார்க்கலாம் என்ற எண்ணத்துடன் புறப்பட்டார். நித்யா என்ன செய்வது என்று புரியாமல் அங்கும் இங்கும் உலவினாள். ஏதோ தீர்மானத்துக்கு வந்தவளாக டிரைவரை அழைத்தாள். இன்னொரு வண்டியை எடுக்க சொன்னாள். நேராக போலீஸ் கமிஷனர் தேவநாதனின் பங்களாவுக்கு செலுத்த சொன்னாள்.
தேவநாதன் பங்களா வாசலில் இருந்த காவலாளி நித்யாவை பணிவுடன் உள்ளே செல்ல அனுமதித்தான். நித்யாவுக்கு உடம்பெல்லாம் கூசியது. பாவி பெண் இந்த மனித மிருகத்திடம் போய் கையேந்தும் நிலைக்கு அவளை ஆளாக்கி விட்டாளே. கண்களில் காமவெறி தாண்டவமாட கொடூரமான முகத்துடன் கூடிய ஒரு தேவநாதன் அவள் கற்பனையில் விரிந்து நின்றான். தன்னை போல எத்தனை பெண்கள் அவனை நம்பி ஏமாந்தார்களோ. வாயிற்படி ஏறும்போதே கால்கள் தடுமாறின. எப்படியோ சமாளித்து கொண்டு உள்ளே நுழைந்தவள் வரவேற்பு அறையில் இருந்த சோஃபாவில் அமர்ந்தாள். தலையெல்லாம் நரைத்து போய் நெற்றியில் திருநீரும் குங்குமமும் துலங்க முகத்தில் சாந்தம் கமழ ஓர் உருவம் உள்ளே வந்தது. அவளை பார்த்து நித்யாவா என கேட்டு அதிசயித்தது. நித்யாவுக்கே அந்த உருவத்தில் பழைய தேவநாதனின் சாயலை கண்டுகொள்ள சில கணங்கள் பிடித்தன. அவள் எழுந்து தலையை குனிந்து என்றாள். நான் எதிர்பார்க்கவில்லை. இத்தனை நாட்கள் கழித்து நீயாக? நீங்களாக என்னை தேடிக்கொண்டு. தேவநாதன் தம் கைகளை குவித்து குவித்து திறந்தார். நானும் நினைத்து கூட பார்க்கவில்லை. இந்த வீட்டு வாயிற்படி ஏறும் துர்பாகியம் எனக்கு ஏற்பட்டு விட்டது என்றாள் நித்யா நிஷ்டூரமாக. அதை தேவநாதன் பொருட்படுத்தவில்லை. உட்காருங்கள் நித்யா, உங்களை பார்த்ததில் எனக்கு மட்டில்லா மகிழ்ச்சி. உட்கார நேரம் இல்லை. பாஸ்கர் எங்கே? எந்த இடத்தில் இருப்பான் என்று சொல்ல முடியுமா? எனக்கு தெரியாது. நேற்று இரவு கூட அவன் வீடு திரும்பவில்லை என்று சமையற்காரர் சொன்னார். ஆமாம், அவனை ஏன் நீங்கள் தேடுகிறீர்கள்? அவனை நான் உடனே பார்த்தாக வேண்டும். அவனுடன் என் பெண் ராஷ்மி. தேவநாதனின் கண்கள் ஆச்சரியத்தால் விரிந்தன. ராஷ்மி உங்கள் மகளா? மிக மிக நல்ல பெண். அப்படியானால் பரமகுரு என்று இழுத்தார் தேவநாதன். என் வீட்டுக்காரர் என்றாள் நித்யா அழுத்தம் திருத்தமாக. பாஸ்கரும் அவளும் எங்கே போயிருக்கிறார்கள்? காலையில் ராஷ்மி டெலிபோனில் பேசிய விவரங்களை நித்யா தேவநாதனிடம் சொன்னாள். உங்கள் பிள்ளை அவளை இன்று காலை 10 மணிக்கு ஏதோ கோவிலில் திருமணம் செய்து கொள்ளப் போகிறான். அதை தடுத்து நிறுத்த வேண்டும். தேவநாதன் தம் கைகளை அகல விரித்தார். ஆண்டவனே, இது என்ன குழப்பம்! பாஸ்கர் முட்டாள், அவசரப்பட்டு விட்டானே. நித்யாவால் தன்னை கட்டுப்படுத்தி கொள்ள இயலவில்லை. உங்கள் பிள்ளைதானே, அவசரப்படாமல் இருப்பானா? தன் உதட்டை கடித்து கொண்டாள். சாட்டை அடி பட்டது போல சிலிர்த்து திரும்பினார் தேவநாதன். நித்யா நடுங்கி போனாள். நித்யா, புரிகிறது. போலியாக மரியாதை வைத்து உன்னை அழைப்பது எனக்கும் பாந்தமாக படவில்லை. உன் முகத்தை பார்த்தாலே எனக்கு புரிகிறது. அன்று நடந்த தவறை நீ இன்னும் மறக்கவில்லை. செம்புண்ணாக அது உன் உள்ளத்தில் இன்றும் இருக்கிறது. உன் வாழ்க்கையையும் ஏன் உன் ஆரோக்கியத்தையும் கூட அது பெரிதும் பாதித்திருக்கிறது. மிஸ்டர் பரமகுருவின் குடும்ப வாழ்க்கை திருப்திகரமாக அமையவில்லை என்று மட்டும் கேள்விப்பட்டேன். ஆனால் நீதான் அவர் மனைவி என்று எனக்கு இப்போதுதான் தெரியும். அதெல்லாம் இப்போது எதற்கு? என் தலைவிதி அது. இப்போது எப்படியாவது ராஷ்மியை தேடி கண்டுபிடித்து. நித்யா, மணி இப்போது 9:30 ஆகிறது. இனி கண்டுபிடித்தாலும் பலன் இல்லை. 2 பேரும் மேஜர். நம்மை நாமே அவமானப்படுத்திக் கொள்வோம். 4 பேர் நம்மை பற்றி கேவலமாக பேசுவார்கள். இது என்னுடைய மகளின் வாழ்க்கை பிரச்சனை என்றாள் அவள் சொல்லோனா வேதனையுடன். என் பிள்ளையின் எதிர்காலமும் இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறது என்றார் தேவநாதன். எனக்கும் புரிகிறது. உங்கள் மனம் என்னை கண்டு பரிகசிக்கிறது. என்னை மட்டும் தட்ட பழி வாங்க நல்லதொரு சந்தர்ப்பமாக இதை நினைக்கிறீர்கள். தேவநாதன் விரக்தியுடன் சிரித்தார். இப்படி உட்கார் நித்யா. வேண்டாம், நான் நிற்கிறேன் என்றாள் நித்யா. நான் சொல்வதை கேள், உட்கார் என்று கர்ஜித்தார் தேவநாதன். நடு நடுங்கி போய் நித்யா உட்கார்ந்தாள். தேவநாதனின் குரலில் கடுமை மறைந்தது. என்னை மன்னிக்க வேண்டும் நித்யா. நான் என்னை மறந்துவிட்டேன். 20 வருஷங்களுக்கு முன் நடந்த அந்த சம்பவம் வெறுக்கத்தக்கதுதான், சரியில்லாததுதான். அதை எந்த சமாதானமும் சொல்லி சரிப்படுத்த முடியாது. என்னையே நொந்து கொண்டேன். நித்யா சிலையாகி போனாள். தேவநாதன் பேசியது அத்தனையும் உண்மை என்று அவள் உள்மனம் சொல்லியது. தேவநாதன் எவ்வளவு தூரம் மனம் வருந்தி இருப்பார் என்றும் புரிந்தது. அன்று நடந்து போன சம்பவத்துக்கு நான் மட்டும்தானா பொறுப்பு? நீயும் தான். உன் அழகு, பருவம், இளமை, பார்வை அத்தனையும் தான். கால் வழுக்கி விழுந்தால் காலை வெட்டுவதில்லை. மனம் சலனப்பட்டு தவறு நேர்ந்தால் ஏன் பெரிய தண்டனை? இப்படியெல்லாம் கூட நான் என்னை சமாதானப்படுத்தி கொண்டேன். இருந்தாலும் பொறுப்பு என்னுடையது என்று நம்பினேன். பிராயச்சித்தம் செய்யும் வாய்ப்பை அளிக்க நீ மறுத்து விட்டாய். தண்டனையை நானே மனம் உவந்து ஏற்றுக்கொண்டேன். நித்யா நிமிர்ந்து பார்த்தாள். நீ நம்பாமல் போனாலும் போகலாம்.
ஆனால் உண்மை இதுதான். அன்று உன்னை தீண்டி களங்கப்படுத்திய நான் வேறு யாரையும் மனதால் கூட தொடவில்லை. காக்கி உடை அணிந்த சந்நியாசி நான். பாஸ்கர் என் பிள்ளை அல்ல. ஊர் பேர் இல்லாத அனாதை. என்னை திருமணம் செய்து கொள்ள வற்புறுத்திய என் நண்பர்களின் வாயை அடைக்க என் கற்பனையில் உதித்து மறைந்த என் மனைவி பெற்ற பிள்ளை. இனியாவது என்னை மன்னிப்பாயா நித்யா? நித்யாவின் கண்களில் நீர் பொங்கியது. தேவநாதன் தமக்கு தாமே விதித்து கொண்ட தண்டனையை நினைத்தாலே மெய் சிலிர்த்தது. ஆனால் அவள் ஒரு பெண். வேறு ஒருவனுக்கு மாலையிட முடிந்தது. இல்வாழ்வில் விருப்பத்துடனோ இல்லாமலோ ஈடுபட முடிந்தது. ஆனால் ஏற்றுக்கொண்ட பொறுப்பை சரியாக செய்து முடித்தாளா? நல்ல மனைவியாகவும் நடக்கவில்லை. பொறுப்புள்ள தாயாகவும் இருக்கவில்லை. அவள் மனம் அவளை சுட்டது. எத்தனை கேவலமாக அவள் வாழ்ந்து விட்டாள். மௌனமாக காரில் ஏறி அமர்ந்த நித்யா விம்மினாள். அவள் நெஞ்சு தாங்க முடியாத வலியால் தவித்தது. வீட்டு வாசலில் காரின் கதவை திறக்க முனைந்த காவலாளி எஜமானியின் நிலை கண்டு பதறிப்போனான். மறுநாள் வேகமாக வந்து நின்ற டாக்ஸியில் இருந்து ராஷ்மியும் பாஸ்கரும் இறங்கினார்கள். திருப்பதியில் அவர்கள் திருமணம் நடந்து முடிந்திருந்தது. பங்களா வாசலில் ஏன் இத்தனை கூட்டம்? ஏன் இப்படி அசாதாரண மௌனம்? ஹாலின் மத்தியில் போடப்பட்டிருந்த பெஞ்சியில் பக்கத்தில் சுடர் விளக்கு எரிய, நெற்றியில் பெரிய குங்கும பொட்டும் கழுத்தில் மாலையுமாக நித்யா படுத்திருந்தாள். இல்லை, படுக்க வைக்கப்பட்டிருந்தாள். ராஷ்மி திகைத்து போய் நின்றாள். நிதானமாக தன் கணவன் பக்கம் திரும்பினாள். என் அம்மா பாஸ்கர் என்னை விட பிடிவாதக்காரி. என்னை ஆசிர்வதிக்காமலேயே, என் முகத்தில் விழிக்காமலேயே போய்விட்டாள். நெஞ்சு வெடிக்க அவள் கதறினாள். சமாதானம் சொல்ல யாருக்கும் அங்கே துணிவு இல்லை. இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். தேங்க்யூ.